எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திமுகவில் இருந்து 4 வேட்பாளர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அதிமுகவுக்கு 2 வேட்பாளர்கள் இன்னும் முடிவாகலை, அண்டர் கன்சிடரேஷன். இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் அரசியல்ல. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, என் கிளாஸ்மேட்டு, என்னப்பா உங்கள் அரசியல் எப்படி போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் திருந்தாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை, அறிவியல் வளர்ந்துருச்சு, மனுஷன் சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்க, சந்திர மண்டலத்தில் போய் நாற்று நட்டு அங்கேயும் செடி முளைக்கிற அளவுக்கு விஞ்ஞானமும் பொருளாதாரமும் வளர்ந்துருச்சு. எத்தனையோ விதமான மாற்றங்களும் அபிவிருத்திகளும் நம்ம நாட்டில் நடக்குது. ஆனால் அரசியல் பாரு, இன்னும் பின்னோக்கியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு. இல்லை, இன்னும் உனக்கு புரியும்படியே சொன்னேன், உனக்கு தெரியும், என்னால் நீ போட்டு வாங்குறியா, இருந்தாலும் நீ சொல்கிறேன் நான் அப்படின்னு. எப்போ எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். சொல்லு அப்படின்னு நான். அப்போ என் கிளாஸ்மேட் சொல்கிறான், மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பரபரப்பாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னார். நீ அதிமுகவில் எம்எல்ஏ இருந்த, அதிமுக அரசியலில் இருக்க. ஆனால் என் கூட்டாளிகளாம் என்ன நினச்சோம்னா, மக்கள் நீதி மையம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு நினச்ச ஆளில் நானும் ஒருத்தன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்தான். சொல்லுப்பா கேட்போம் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த ஓப்பனிங், அந்த கட்சி தொடக்க விழாவே பரபரப்பாக இருந்துச்சு. ஏதோ ஒரு புதிய அரசியல், ஒரு புதிய முன்னெடுப்பு, பொதுமக்கள் அதுவும் படித்தவங்க மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். உனக்கு தெரியுமா, ஐஆர்எஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி பெரிய ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்லாம் போய் அதில் ஜாயின் பண்ணாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள். கோயம்புத்தூர் பக்கம்லாம் சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா, இது சரியான ஒரு மாற்றம், இது கமலஹாசனுக்கு ஒரு படித்தவங்க மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு பொதுவாக பேசினாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் அவர் ஸ்டாலினை கலைஞரும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இருக்கும்போது, ஏதோ ஸ்டாலின் கலைஞர் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தையில், இப்போ ஐ எம் கரெக்ட், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ், இவர் கட்சியுடைய டார்ச் லைட் எடுத்து ஒரு டிவியை உடைச்சார். அவ்வளவு கோபம் வருது. இன்னைக்கு திமுகவில் போய் மாநில உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு வேட்பாளராக கூட்டணி கட்சியில் சேர்ந்து வந்திருக்காரு. வந்திருக்கும்போது என்னால் நம்பவே முடியல. வளர்ந்து வர்ற நாகரிகத்துக்கும் அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் பொருளாதாரத்துக்கு ஏற்ப ஒரு அரசியல், ஒரு புதிய ஒரு அரசியல், இன்றைய அரசியல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வாஸ்தவமான பேசினேன். இது என்ன சொல்கிறதுனா, கழுத தேஞ்சி கட்டரும்பா நான் கருதையாத்தான் இருக்கு. எத்தனையோ துறைகளில் வளர்ச்சிகளும் விஞ்ஞானங்களும் புதுமைகளும் அபிவிருத்திகளும் மேலாண்மைகளும் தோன்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் அரசியல் பாருங்க, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்திய அரசியலே அப்படித்தான் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு இருக்கிறனால தமிழ்நாட்டு அரசியல் தானே பற்றி பேச முடியும். அந்த தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி ஒரு அரசியல்வாதிகளாக இருக்காங்க பாருங்க. படித்தவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, படிக்காதவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. புதுசாக அரசியலுக்கு வரவங்க பெருசாக சாதிக்கிற மாதிரி ஒரு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதை பார்த்தா, அவங்க நடவடிக்கையை பார்த்தா பெரிய மாற்றத்தையே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்தில் தாக்கு பிடிக்க முடியும் அவங்களால. என்ன காரணம்னே தெரியல. அப்புறம் ஏதாவது கட்சியில் போய் சரணாகதியாகி 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு சரணாகதி ஆகிறாங்க. இதுதானே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நீ வெளிப்படையாக பேசிட்ட, நான் அரசியல்வாதி, நான் இனத்தை பேசுறது, நீ சொல்கிறது அத்தனையும் உண்மைதான். நம்ம எவ்வளவோ பேசுகிறோம். அரசியலில் ஒரு நீதி, நேர்மை, தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, ஒரு முற்போக்கு சிந்தனை, ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதெல்லாம் இருக்கணும்
தமிழக மக்களையும் கீழ்த்தட்டு மக்களையும் மேலோங்கி கொண்டு வரணும், மேலே கை தூக்கி விடணும், நல்ல திட்டங்களையும் நல்ல கொள்கைகளையும் நல்ல ஒரு ஆட்சி முறையையும் ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு அவன் சொன்னேன். அடே அப்பா, நீ வேற சும்மா இருக்க மாட்டேங்கிற, காலையில் இந்த சொரிஞ்சு விட்றிய நீ அப்படின்னு கேட்டு நான் சொன்னேங்க. பாரு, 34 வருஷத்தில் 33 வயசாகும் போது நான் எம்எல்ஏ ஆகிட்டேன். 33 வருஷம் 6 மாதம் கழிச்சு வால்பாறை தொகுதியில் கள்ளச்சாரம் ஆறாக ஓடிச்சு. அந்த கள்ளச்சாரத்தில் தான் ஒரு எம்எல்ஏவுக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ காசு லட்சக்கணக்கில். நான் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அந்த கள்ளச்சாரம் காய்ச்சறவங்களை காய்ச்சக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்களால என் உயிருக்கே ஆபத்து வந்தது. அதனால் தமிழக அரசாங்கமே எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி துப்பாக்கி இந்த போலீஸும் என்னுடைய 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. நான் எனக்கு இந்த பணமே தேவையில்லை, ஆனால் அந்த மக்கள் கிடக்கூடாது, மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கலாச்சாரத்தை போராடி அறவே கலாச்சாரத்தை ஒழித்தேன். ஆனால் இன்னைக்கு கரண்ட் மேட்ரு பாரு. தமிழகத்தில் டாஸ்மாக் கடையில் 1000 கோடிக்கு மேலே ரூபா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு மக்கள் பணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நீதிமன்றத்தில் வருது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சோதனையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கமும் பெட்டிஷன் போடுறதுக்கு ஹைகோர்ட்டில், டாஸ்மாக் கம்பெனியும் பெட்டிஷன் போடும். எங்களை விசாரிக்கக்கூடாது, சீசர் பண்ணக்கூடாது, ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு போடும். அப்போ இதில் நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு சப்போர்ட்டாக இடையூற்று மனு இம்ப்ளீட் பெட்டிஷன் நானும் போட்டேன். இன்னொரு வக்கீலும் போட்டார், என்னுடைய ஃப்ரெண்டு மோகன்தாஸ் வக்கீல் போட்டு அந்த கேஸ் 3 நாளாக நடந்துச்சு ஹைகோர்ட்டில். இந்திய நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் ராஜசேகர் அந்த அமர்வில் நடந்துச்சு. இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய வக்கீல்கள், அதில் தமிழ்னு பேசிக்கிற நம்மளுடைய அரசியல், நம்ம தமிழ்நாட்டிலலாம் பெரிய பெரிய வக்கீல்லாம் இல்லையே என்னமோ தெரியல, ஹிந்தி பேசுகிற வக்கீல்களை கொண்டு டெல்லியிலேருந்து கூட்டிகிட்டு அவ்வளவு பணத்தை கொடுத்து அங்கே வாதாடி செஞ்சாங்க. இந்த 3 நாளும் கோர்ட்டு தொடங்கிலிருந்து கோர்ட்டு முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே இருந்தேன். பெட்டிஷனர்னால, இமீடியட் பெட்டிஷனர்னால அங்கேயே இருந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் நான் ஃபாலோ பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், 1000 கோடி ரூபா மக்கள் பணத்தை சூறையாடிட்டாங்கன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போட்டிருக்கு. ஆனால் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு டாஸ்மார்க்னு சொல்லுது, தமிழக அரசு சொல்லுது. இதுக்கு மேலே இதை விசாரிக்கக்கூடாது வாதாடுறதுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வக்கீல் ஃபீஸ் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் பணமும் சூறையாடிடுச்சு. அந்த மக்கள் பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்த அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாதாடுறதுக்காக அதுக்கு ஃபீஸ் கொடுக்குறதும் மக்கள் பணத்தில் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் நீதிமன்றத்தில் என்னுடைய இடையேற்று மனுவாக நானே பார்ட்டின் பர்சனாக வாதாடினேன். மயிலாடு, என்ன இது, மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வழக்கு, அது இன்னும் விசாரணைக்கே வரல. இப்போ தான் அதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க, அதை அப்பவுமே அதை தடுக்கிறாங்க. சரி, இப்போ அதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா அந்த தடுக்கிறதுக்கும் அந்த வக்கீலுக்கும் அந்த அரசு நம்முடைய டேக்ஸ் பேயர்ஸ் மணி தான் கொடுக்கணுமா, இது என்னம்மா மயிலாடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன செய்யுது, அப்படி தான் நம்ம சிஸ்டருக்கு நீங்கள் தனியாக ஒரு வழக்கு ஒரு மனு போடுங்க அப்படின்னு நீதிபதி எனக்கு சொல்கிறார். அதுக்கு பின்னாடி இப்போ அண்மையில் ஒரு வாரமாக திருப்பியும் அரசாங்கம் மேல்முறையோடு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்போ ஸ்டே வாங்கியிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையும் ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற முறையும் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கள்ளச்சாராயமோ டாஸ்மார்க்கோ மதுவோ ஒழிக்கணும், யாருமே மக்கள் அந்த மது பழக்கத்திலிருந்து விடுபடணும், மது போதையிலிருந்து விடுபடணும்னு சொல்கிற ஒரே அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி கட்சியோட தலைவர். அதற்கு அடுத்து அரசியல் கட்சின்னு சொன்னால் என்னுடைய திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியுடைய அந்த கட்சியுடைய கொள்கையே தான் டோட்டல் ப்ரொஹிபிஷன், மதுவிலக்கிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதான் கொள்கை. 2 கொள்கையில் ஒரு கொள்கை எம்ஜிஆர் பாலிசி, எம்ஜிஆருடைய லீகசியை பரப்பணும். 2வது இந்த மதுவினாலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை. அந்த வகையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வருகின்ற போது
வாய்ப்பு எடுக்கும் போதெல்லாம் சட்டமன்றத்திலையும் சட்ட போராட்டங்கள் மற்ற போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் கட்சிகளும் திருந்தவே மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஊழல் நடந்திருக்கு, அதை தண்டனை வாங்கி கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் பேசுறாங்க. ஒரு பத்திரிகையும் பேசுறது இல்லை, ஒரு எதிர்கட்சியும் பேசுறது இல்லை, ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் பேசுறது இல்லை, அதுல கூட்டணி கட்சிகளும் ஒருத்தரும் பேசுறது இல்லை. இடி வந்துட்டாங்க, இடி வரம்பு மீறுது, இடி விசாரணை பண்ணக்கூடாது அப்படித்தான் சொல்றாங்களே தவிர குற்றம் நடந்திருக்கா அந்த நடக்கலையா, குற்றம் நடந்திருந்தா குற்றத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியிலும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கிறவங்க எங்கதான் சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மக்களை காப்பாற்றுறது எப்படித்தான்? 38% மக்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. நிறைய ஸ்டடி சொல்லுது தமிழ்நாட்டிலே 38% பேர் குடிப்பழக்கத்தை ஆளாகி குடும்பினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஒரு மருத்துவராக நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, இந்த குடியிலிருந்து மக்களை காப்பாற்றவில்லை என்றால் இனி வரும் தலைமுறைகள் மலட்டுத்தன்மையாகி இனப்பெருக்கம் குறைந்து நம்முடைய வாழ்வாதாரமே சிதைந்து போகக்கூடிய பெரிய பொது சுகாதார ஆபத்து இருக்கிறது என்பதை ஒரு மருத்துவர் என்ற முறையிலும், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், ஒரு கள்ளச்சாராயமோ மதுவோ ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட ஒரு ஆர்வலர் என்ற முறையில் என்னுடைய கவலையை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதுதான் எனக்கும் ஞாபகம் வருது. இந்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் என்னைக்குத்தான் மேம்படும், என்னைக்குத்தான் அறிவுக்கு ஏற்ற, வளர்ச்சிக்கு ஏற்ற அறிவார்ந்த ஒரு அரசியலை கொண்டு வரும், ஒரு அறிவார்ந்த அரசியலை மக்கள் பின்பற்றுவார்கள் என்பதை நோக்கி ஏங்கி நிற்கின்ற எத்தனையோ லட்சம் பொதுமக்கள் மக்களில் ஒருவனாக நானும் உங்களோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன்டா. இதைத்தான் எங்கேயாலும் செய்ய முடியும். நம்ம 2 பேரும் செய்வோம். என்ன செய்கிறது? மக்கள் என்ன இருந்தாலும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் மிகப்பெரிய ஒரு கடமையும் மிகப்பெரிய ஒரு கடிவாளம் அந்த தேர்தல் நேரத்தில் வருது. ஆனால் மக்கள் தான், வாக்காளர்கள் தான் அதை முடிவு செய்யணும். ஒரு அறிவார்ந்த அரசியலை, ஒரு நேர்மையான அரசியலை, ஒரு ஆளுமிக்க ஒரு அரசியலை, ஒரு ஊழலற்ற அரசியலை, ஒரு பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியலை, பொது சுகாதாரத்தை பேணி காக்கின்ற ஒரு அரசியலை இப்படி எடுப்பாருன்னு நினைச்சுதான் கமலஹாசன் வந்தாரு. இப்படி அவரும் போய் டிஎம்கேக்கு அன்னைக்கு டிஎம்கே எதிர்த்து பேசினவர், ஊழல் கட்சின்னு சொன்னவர், இன்னைக்கு டிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்காரு. அடுத்து ரஜினிகாந்த் வந்தார், பரபரப்பாக பேசி சிஸ்டம் சரியில்லை, இந்த சிஸ்டத்தை மாற்றணும், அதுக்காகத்தான் நான் அரசியல் வரேன் அப்படின்னு அவரும் சொன்னார். ஒரு பரபரப்பை உண்டாக்குனாரு. சரி, அவர் வந்தால் ஏதாவது நல்லது செய்யணும்னு பார்த்தா கடைசியில் அவரும் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டார். அவன் என்னடா நீ டாக்டர் தான், இந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு வேற ஒரு 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 நல்ல தலைவரை வச்சு இவருடைய கண்காணிப்பில், இவருடைய அட்வைஸில் ஒரு கட்சியை நடத்தலாம்ல, இவர் ஃபீல்டுக்கு வரணும் இல்லை, இவர் ஒரு பேக்கில் இருந்து நடத்தலாம்ல, ஏன் அவரும் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவரும் விட்டுட்டாரு. இப்போ அடுத்தபடியாக விஜய் வந்திருக்காரு. ஆனால் என்ன விஜய் விட்ட ஒரு நல்ல ஒரு குறிப்பிள்ஸ்னா, கரண்ட்ல மார்க்கெட்டில் இருக்க ஒரு நடிகர் 200 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், அதையெல்லாம் வேண்டான்னு வந்திருக்காரு. அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்களா அப்படின்னு சொல்றாரு. அதனால இருந்தாலும் நானும் அதான் சொல்றேன், விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் ஒரு நல்ல சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க. நீங்களும் கமலஹாசன் மாதிரியும் ரஜினிகாந்த் மாதிரியும் எதுக்கோ ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கி கடைசியில் உஸ்மானமான மாதிரி ஆகாமல் ஒரு தெளிவான நீரோடையில் நீங்கள் இந்த அரசியல் பயணத்தை தொடங்கணும். ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அரசியல் பயணம் சாதாரண அரசியல் பயணம் இல்லை, நெருப்பாற்றில் நீந்தி வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அது படிப்படியாக மெதுவாக நீ எடுத்து வைத்து வந்தால் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. மக்கள் விரும்புகிறாங்க, ஒரு நல்ல மாற்றத்தை வேணும் தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் யார் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை. அதனால் நீங்கள் ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு அரசியல் செய்ய முடியாது. ஒரு அரசியலுக்கு நீங்கள் வரும்போது ஒருத்தர் தான் நம்ம இருக்க முடியும். அப்போ ஆளுங்கட்சியை நீங்கள் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் அப்படின்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும்னா இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் இறக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா
நீங்கள் எதிர்க்கட்சியான அதிமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியின் மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் உங்கள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அதைத்தான் பொதுமக்களும் சொல்கிறாங்க. இது உங்களுக்கும் உங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம், அதிமுக, பாஜக, மற்ற கூட்டணிகள்லாம் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்றங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணி அமைத்து ஒரு நேர்மையான ஒரு புதிய அரசியலை, ஒரு நல்ல அரசியலை, ஒரு மக்கள் விரும்பும் அரசியலை, மதுவுக்கு அடிமையாகாத ஒரு அரசியலை, மதுவுக்கு அடிமையாகாத பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கொள்கை கொண்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். பார்ப்போம் 2026 எந்தெந்த கட்சிகள் பொதுமக்களை மதுவிலிருந்து காப்பாற்றுவதற்கும் மதுவினுடைய அரக்கனுடைய பிடியிலிருந்து விடுவிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான அறிவார்ந்த சமுதாயத்தை, பொதுமக்களை, பொது சுகாதாரத்தை பேணி காக்கின்ற ஒரு அரசியலை யார் எடுப்பார்கள் என்று பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ஆதங்கம் உண்மையானதாண்டா, நல்லது தான், நானும் ஏற்றுக்கிறேன், நான் மறுப்பு சொல்லலை என்பதை சொல்லியிருக்கிறேன். எனவே எம்ஜிஆர் ப்ளஸ் நேயர்களை, எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய பாட்டால் நடிப்பாளைய ஒரு குடிப்பழக்கத்திற்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் போராடினாரோ அதே போல என்னால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களில் மக்களை காப்பாற்றுவதற்கு என்னால் வந்த உதவிகளையும் மக்கள் பணியையும் பொதுப்பணியும் துண்டத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுவரை நீங்கள் நாட்டு நடப்பில் இந்திய அரசியலை பற்றி கேள்விக்கிட்ட என்னுடைய நண்பனுக்கும் இதை பார்த்த எம்ஜிஆர் ப்ளஸ் நேயர்களுக்கும் ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.